மாகாண சபை தேர்தலை தள்ளி போட பாராளுமன்றத்தில் முயற்சி, தடுத்த சாணக்கியன். பங்களா விரிகுடாவில் குறைந்த அழுத்த பிரதேசம், வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முக்கிய அறிவுறுத்தல். இந்தியாவுடன் கனிம வளம் தொடர்பில் எவ்வித ஒப்பந்தமும் இல்லை, அரசாங்கம் அறிவிப்பு. வடகிழக்கில் யுத்தத்தால் குடியிருப்புகளை இழந்தவர்களுக்கான வீடமைப்புக்கான நிதியுதவி 20 லட்சமாக அதிகரிப்பு. பழைய பூங்காவினுள் உள்ள கட்டடங்களுக்கு அனுமதிகள் இல்லை. பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்கி அதைவிட கொடுமையான சட்டத்தினை கொண்டு வர முயற்சி. கிபுலோயா திட்டத்தை ஒருபோதும் ஏற்கோம், ரவிகரன் விடாப்பிடி. இனவாத முரண்பாடுகளால் சிதைவடைந்த மனங்களை ஆற்றுப்படுத்துவதற்கு சட்டத்தினூடாக நடவடிக்கை எடுத்துள்ளோம், அமைச்சர் ஹசன நாணயக்கார. இலங்கையில் பீதியமைக்கும் நடவடிக்கையில் ஜப்பானிய மாணவர்கள். மீண்டும் இன்று நீதிமன்றம் வருகிறார் ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமநக்க நாயக்க. தொடர்பான விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தலை பிற்போடும் விதத்தில் அரசுடன் இணைந்து ரவி கருணாநாயக்க எடுத்த முயற்சி சாணக்கியனின் கடும் எதிர்ப்பால் கைவிடப்பட்டது. நேற்று பாராளுமன்றம் கூடிய சமயத்தில் ரவி கருணாநாயக்க எதிரணியிலிருந்து பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைப்பதற்கான பிரேரணை ஒன்றை முன்வைத்தார். ஆளும் தரப்பின் குரோடா அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் ஆதரவோடு இந்த நகர்வு முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆகியவற்றோடு மாகாண சபை தேர்தல் முறைமைகள் மாற்றி சீரமைப்பதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைப்பதற்கு இந்த பிரேரணையில் கூறப்பட்டது. இந்த திட்டத்தை அந்த வடிவத்தில் முன்னெடுப்பதற்கு சாணக்கியன் முழு அளவில் எதிர்ப்பு காட்டினார். மாகாண சபை தொடர்பாக ஏற்கனவே ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அதே விடயங்களை மீண்டும் ஆய்வு செய்து மற்றும் ஒரு தெரிவுக்குழுவை அமைப்பது சட்ட ரீதியாக சிக்கலை ஏற்படுத்தும். 2 தெரிவுக்குழுக்கள் ஒரே தேர்தல் முறைமை குறித்து அறிக்கை அளிக்கும் போது எந்த அறிக்கையை பாராளுமன்றம் ஏற்க வேண்டும் என்பது குறித்து குழப்பம் உருவாகும் என வாதிட்டார். அவர் மேலும் மாகாண சபை தேர்தல் குறித்து மீண்டும் ஆய்வு செய்ய புதிய குழு அமைப்பது தேர்தலை மேலும் தாமதப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை பிற்போட இந்த தெரிவுக்குழுவை ஒரு காரணமாக பயன்படுத்தக்கூடும் என்பதால் அதற்கு இடமளிக்க முடியாது என அவர் தெரிவித்தார். இதையடுத்து சபையில் ஆளும் தரப்பும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே கடுமையான விவாதம் ஏற்பட்டது. பின்னர் மாகாண சபை தேர்தல் பற்றி ஆராய்வது என்ற விடயம் பிரேரணையில் இருந்து நீக்கப்பட்ட பின் மட்டுமே அந்த முன்மொழிவுக்கு இணக்கம் அளிக்க முடியும் என சாணக்கியன் தெரிவித்தார். இறுதியில் நீண்ட வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு மாகாண சபை குறித்த பகுதி நீக்கப்பட்ட நிலையில் பிரேரணை முன்னேறியது. அதன் அடிப்படையில் மாகாண சபை தேர்தல் முறைமையை தவிர்த்து ஏனைய தேர்தல் முறைமைகள் குறித்து மட்டும் ஆய்வு செய்ய தெரிவுக்குழு நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்காக தெற்கு வங்காள விரிகுடாவில் மத்திய பகுதிகளுக்கு மேலாக உருவாகிய குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இத்தொகுதியின் நடத்தையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. எனவே கடலில் பயணம் செய்வோரும் கடற்தொழில் சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அன்றைய நாளுக்கான வானிலை அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகம் மணத்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. களுத்துறையிலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. களுத்துறையிலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிம வள ஆய்வு ஒப்பந்தம் குறித்து இந்தியாவினால் எந்த ஒரு முன்மொழிவும் எமது அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்படவில்லை. அது குறித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்கப்படவில்லை. கனிம வளங்கள் குறித்து தேசிய கனிம வள கொள்கைக்கு அமைவே எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்தார்.
கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். 2024 ஆண்டு முன்வைக்கப்பட்ட முன்மொழிவாகும் எமது அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்ற பின்னர் அவ்வாறு எந்தவொரு ஒப்பந்த முன்மொழிவும் முன்வைக்கப்படவும் இல்லை. அது தொடர்பில் எவ்வித பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை. இதுபோன்று பல்வேறு பழைய ஒப்பந்த முன்மொழிவுகள் காணப்படுகின்றது. அவை அனைத்தும் எமது அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. குறிப்பாக பால் உற்பத்தி தொடர்பில் இந்திய நிறுவனம் ஒன்றுடன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஆனால் எமது அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை. நாம் தேசிய கனிம வள கொள்கை ஒன்றை வகுத்திருக்கின்றோம். அமைச்சரவை அதற்கு அங்கீகாரம் அளித்துள்ளது. நாம் அதனை பின்பற்றி அதற்கமையவே கனிம வளங்கள் குறித்த தீர்மானங்களை எடுப்போம் என தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்த நிலைமைகளினால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த திட்டத்திற்காக வழங்கப்பட்ட 15 லட்சம் ரூபாய் நிதி உதவியை 20 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் யுத்தம் காரணமாக பெரும்பாலானவர்கள் தமது குடியிருப்புகளை இழந்தனர். அவ்வாறு குடியிருப்புகளை இழந்தவர்களுக்காக பல்வேறு வீடமைப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. 2009 ஆண்டு முதல் 2025 12/31 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெயர்ந்த 277,167 குடும்பங்களைச் சேர்ந்த 19,450 நபர்களுக்கு நிரந்தர வீடுகள் வழங்கப்பட்டு அவர்கள் தங்களது சொந்த கிராமங்களில் மீள குடியமர்த்தப்பட்டுள்ளனர். அதற்கமைய இவ்வாண்டு ஜனவரி 1 நிலவரத்தின்படி அந்த மாகாணங்களில் இன்னும் தமக்குரிய ஒரு வீட்டை கொண்டிருக்காத 13,069 இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. வீடற்ற இடம்பெயர்ந்த குடும்பங்களில் 2 அல்லது அதற்கும் குறைவான உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு 340 சதுர அடி வீட்டை அமைப்பதற்காக 9 லட்சம் ரூபாவும், 2க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு 550 சதுர அடி வீட்டை அமைப்பதற்கு 15 லட்சம் ரூபாவும் நிதியுதவியாக வழங்க இதற்கு முன்னர் அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இந்த திட்டம் தொடர்பாக கடந்த ஜனவரி 2 ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற முற்போக்கு ஆய்வுக் கூட்டத்தில் பயனாளிகள் குறைந்த வருமானம் பெறுபவர்களாக இருப்பதையும் கட்டுமான பொருட்களின் விலை மற்றும் தொழிலாளர் கூலி அதிகரித்துள்ளதையும் கருத்தில் கொண்டு சில மாற்றங்கள் முன்மொழியப்பட்டது. அதற்கமைய நிர்ணயிக்கப்பட்ட தரத்துடன் குறித்த வீடுகளை அமைக்கும் வகையில் தற்போது வழங்கப்படும் உதவித்தொகையை குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருதாது 550 சதுர அடி வீட்டுக்கு 2026 ஆண்டு முதல் 20 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பது பொருத்தமானது என அடையாளம் காணப்பட்டது. அதற்கமைய இந்த திட்டத்தின் கீழ் தற்போது வழங்கப்படும் உதவித்தொகையை 20 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்காக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுகள் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் உள்ள எந்த கட்டடங்களுக்கும் அனுமதி வழங்கியமைக்கான ஆவணங்கள் தம்மிடம் இல்லை என்றும் அவை எதற்கும் வாடகை அறவிடப்படவில்லை எனவும் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பழைய பூங்கா வளாகத்தில் இனி வருங்காலத்தில் எந்த திணைக்களத்துக்கும் காணி வழங்குவதில்லை எனவும் பழைய பூங்கா வளாகத்தில் உள்ள நம்பிக்கை நிதியம் உருவாக்குவது என கடந்த 2025 ஆண்டு மே மாதம் மாவட்ட செயலர் பிரதீபன் தலைமையில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் வளாகத்தில் உள்ள திணைக்களங்களிலிருந்து காணிக்கான விலை மதிப்பீட்டுக்கு அமைய வாடகை அறவிடுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாவட்ட செயலர் தலைமையிலான குழுவினர் பழைய பூங்கா பகுதிக்குள் நேரில் சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள கட்டடங்களை பார்வையிட்டிருந்தனர். இந்த நிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 9 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரைக்கும் பழைய பூங்காவினில் உள்ள கட்டடங்களுக்கு வாடகை அறவீடு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையில் வாடகை பணம் அறவீடு செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பழைய பூங்காவினுள் அமைக்கப்பட்டுள்ள கட்டடங்களுக்கான அனுமதிகள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போது மாவட்ட செயலகத்தினால் அனுமதிகள் வழங்கப்படவில்லை எனவும் கட்டடங்களுக்கு அனுமதிகள் வழங்கப்படாமைக்கான ஆவணங்கள் தமது கட்டுக்காப்பில் இல்லை எனவும் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பழைய பூங்கா வளாகத்தில் இனி வருங்காலத்தில் எந்த திணைக்களத்துக்கும் காணி வழங்குவதில்லை என தீர்மானம் எடுக்கப்பட்டு 6 மாத காலப்பகுதிக்குள் பழைய பூங்கா வளாகத்தில் உள்ள உள்ளக விளையாட்டரங்கு அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவதாக கூறி அதைவிட கொடுமையான அடக்குமுறை சட்டத்தினை தேசிய மக்கள் சக்தியினர் கொண்டுவர உள்ளதாக ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள், சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்டவற்றின் அழுத்தங்கள் காரணமாக பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்க வேண்டிய தேவை தற்போது ஏற்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் வாக்குறுதியிலும் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவோம் என உறுதியளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதனால் அதனை நீக்கிவிட்டு அதனைவிட மிக மோசமான கொடூரமான சட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கின்றனர். பயங்கரவாத தடை சட்டத்தினால் அதிகமாக தமிழ் மக்களை தண்டனை அனுபவித்து வந்துள்ளனர். போராளிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், மத தலைவர்கள் என கூறிக்கொண்டே போகலாம். இதனை ஒரு இனத்தின் மீது ஆயுதமேந்தாமல் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு வன்முறையாகும். இதனாலேயே
உலக நாடுகள், சர்வதேச அமைப்புகள் என்பன பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இவர்களின் அழுத்தத்தால் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு அதனைவிட கொடூரமான மோசமான சட்டத்தை கொண்டு வருவதை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார். மகாவலி அதிகார சபையின் செயற்பாடுகள் மற்றும் கிவிலோயா நீர்ப்பாசன திட்டம் குறித்து வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். விவசாயம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த் தலைமையில் நடைபெற்ற விசேட கூட்டத்தில் ரவிகரன் கிவிலோயா திட்டத்தினால் ஏற்பட போகும் பேராபத்துக்களை சுட்டிக்காட்டினார். மகாவலி அதிகார சபை என்பது தமிழர்களின் பூர்வீக காணிகளை பறித்து பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் ஒரு கட்டமைப்பாகவே செயற்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்த திட்டத்தினால் வவுனியா வடக்கில் உள்ள காஞ்சுரமோட்டை, வெடிவைத்தகல் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழர்களின் 910 ஏக்கர் பூர்வீக வயல் நிலங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ஏற்கனவே குடியேற்றப்பட்ட மற்றும் குடியேற்றப்படவுள்ள 6000 பெரும்பான்மையின குடும்பங்கள் பயனடைவார்கள். அடர் வனங்கள் அழிக்கப்படுவதால் மழைவீழ்ச்சி குறையும் என்றும் வனவிலங்குகள் மற்றும் பறவை இனங்கள் அழியும் என்றும் ரவிகரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொக்கு தொடுவாய் பகுதியில் 30 பெரும்பான்மையினத்தவர்களுக்கு தலா 25 ஏக்கர் வீதம் காணிகள் வழங்கப்பட்டதில் முன்னாள் அமைச்சர் நிமல்சிறி பாலடிசெல்வாவின் தங்கையும் அடங்கியுள்ளதாக பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். இந்த நிலையில் திட்டத்தின் பாதகங்கள் குறித்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் ஆராய்ந்து தீர்மானங்களை முறையாக சமர்ப்பிக்குமாறு அமைச்சர் லால்காந்த் கேட்டுக்கொண்டார். வடக்கில் மகாவலி அதிகார சபையினால் கையகப்படுத்தப்பட்டு மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக இந்த மாதமே விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடாத்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இலங்கையில் பின்தங்கிய பகுதிகளில் வீதிகளை புனரமைக்கும் பணிகளில் ஜப்பானிய மாணவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வெலிக்கந்த சுசிரிகம கிராமத்தில் 15 ஜப்பானிய மாணவர்களின் தலைமையில் வீதி அமைக்கும் பணி நடைபெற்றது. 15 ஜப்பானிய பல்கலைக்கழக மாணவர்கள் வெலிக்கந்த சுசிரிகம கிராமத்தில் 10 நாட்கள் தங்கி அப்பகுதியை ஆய்வு செய்துள்ளனர். அதற்கமைய சுசிரிகம கிராமத்தில் ஒரு பாழடைந்த வீதியை தங்கள் சொந்த செலவில் அமைத்து கொன்குரீட் போடும் பணியினை தொடங்கினார் என திட்ட இயக்குனர் ஜெயதிலக பெரேரா தெரிவித்துள்ளார். அதற்கமைய நேற்று சுசிரிகம கிராமத்தில் ஒரு பாழடைந்த வீதியை தெரிவு செய்து இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள் 15 பேர் சுசிரிகம கிராமத்தில் உள்ள சிறுவர்கள் மற்றும் பெற்றோருடன் சிரமதானத்தில் ஈடுபடும் புகைப்படங்கள் வெளியாகி வைரலானது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளராக பணியாற்றிய சமன் ஏக்கநாயக்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. சமன் ஏக்கநாயக்க மீண்டும் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வெளிநாட்டு விஜயம் ஒன்றுக்காக நிதி அனுமதி வழங்கியதன் மூலம் அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு சமன் ஏக்கநாயக்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டது. இதன்போது அவரது பிணைக்கோரிக்கை தொடர்பான கட்டளை இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார் அறிவித்தார். வடக்கு கிழக்கு உட்பட மலைய தமிழ் மக்கள் எமது ஜனாதிபதி என்றே ஜனாதிபதியை அன்புடன் அழைக்கின்றார்கள். இந்த முன்னேற்றம் மற்றும் மாற்றம் எதிர்க்கட்சிகளின் கண்களுக்கு தெரிவதில்லை. இனவாத முரண்பாடுகளால் சிதைவடைந்த வனங்களை ஆற்றுப்படுத்துவதற்கு சட்டத்தினூடாக நடவடிக்கை எடுத்துள்ளோம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணேக்கார தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் 5 ஆண்டுகள் பதவி வகித்ததன் பின்னர் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்குவது தவறானது என நாட்டு மக்கள் குறிப்பிடுகிறார்கள். மக்களின் அபிலாசைகளுக்கு அமைவாகவே பாராளுமன்ற ஓய்வூதியம் நீக்குதல் சட்டம் மூலம் கொண்டு வந்துள்ளோம். கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள், அவர்கள் அரச நிதியை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் விடயதானத்துக்கு உட்பட்ட வகையில் சபையில் உரையாற்றுகிறார்கள். ஒரு சிலர் மிகவும் கீழ்த்தனமான வகையில் உரையாற்றுகிறார்கள். ஊடகங்களில் செய்தி வெளியாக வேண்டும் என்பதற்காக எதையும் பேசலாம் என்ற நிலையில் இருந்து கொண்டு செயற்படுகிறார்கள். பாராளுமன்றத்துக்கு வெளியில் பொய் உரைத்தால் சிறை செல்ல நேரிடும் என்பதற்காக பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி கொண்டு பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு பொய் உரைக்கிறார்கள். அரசியல் மாற்றத்துக்காக இந்த ஒரு வருட காலத்தில் பல சட்டங்களை இயற்றியுள்ளோம். அதற்கமைவாகவே பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவு ரத்து செய்யும் சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய ஜனாதிபதிகளின் உரித்துக்களும் ரத்து செய்யப்பட உள்ளன. அரசாங்கத்தின் செயற்பாடுகளை சர்வதேச நிறுவனங்களும் தேசிய நிறுவனங்களும் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சியினர் மாத்திரமே குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்காவது போராட்டம் தோற்றம் பெற்றால் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எதிர்க்கட்சியினர் அங்கு சென்று அமர்ந்து கொள்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மாத்திரம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு மாத்திரம் 3,44,00,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் இந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகள் நிதி ஒதுக்குவது நியாயமற்றது. பொருளாதார மீட்சிக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கின்ற நிலையில் இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். ஜனாதிபதியை எவரும் சிங்கள ஜனாதிபதி என குறிப்பிடவில்லை. வடக்கு கிழக்கு உட்பட மலையக மக்கள் எமது ஜனாதிபதி என்றே ஜனாதிபதியை அன்புடன் அழைக்கிறார்கள்.
இந்த முன்னேற்றம் மற்றும் மாற்றம் எதிர்க்கட்சிகளின் கண்களுக்கு தெரிவதில்லை. இன முரண்பாடுகளால் சிதைவடைந்த மனங்களை ஆற்றுப்படுத்துவதற்கு சட்டத்தினூடாக நடவடிக்கை எடுத்துள்ளோம். விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கட்டும். மக்கள் மத்தியில் அரசாங்கம் தாந்தோன்றித்தனமாக செயற்படாது. ஆனால் மக்களின் நிதியை மோசடி செய்த ஊழல்வாதிகள் முன்னிலையில் நாங்கள் தன்னிச்சையாக செயற்படுவோம் என தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.